ரொம்பவே நல்லா இருக்கு மூவி. அண்ட் மாரி செல்வமோட ஒரு ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ் மூவி. ஆஃப்டர் வாழைக்கு அப்புறம் இந்த மூவி வந்திருக்கு இல்லையா, ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்து டச் அவர் மூவில எப்பவுமே இருக்கும், இதுலயும் அது வந்து அவர் தவற விடல. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ்ல த்ருவ் சூப்பரா நடிச்சிருக்காரு. நாங்க இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இட் இஸ் வெரி குட். மூவியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. மியூசிக்ல இருந்து ஒவ்வொரு எடிட்டிங்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லாமே சூப்பரா போச்சு. த்ருவ் சூப்பரா நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ண நான் ஆக்சுவலி வந்துட்டு ஓகே த்ருவோட மூவி அப்படின்ட்டு தான் வந்து உட்காந்தேன். பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு அதுல. இத வந்து என்ன கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்சன் வந்து இது எல்லாத்தையும் கடந்து வந்து ஸ்போர்ட்ல வின் பண்றாரு அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸ் மூவி தான். ஏன்னா இது எல்லாமே பேசிக்கா பார்க்கும்போது அவர் ஸ்போர்ட்டிவா ஒவ்வொன்றுத்தையும் தாண்டி 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 வந்திருக்காரு. ஸோ இட் இஸ் அ ஸ்போர்ட் மூவிஸ். ஜாதியும் இல்ல மதமும் இல்ல, அவ்வளவுதான். இது பார்க்கும்போது வந்து ஒரு விஷயத்த நோக்கி போகும்போது நீ அதை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவுமே உங்களை தடுக்காது. ஸோ அது வந்துட்டு கிளியரா இருக்கு. என்ன கேட்கும்போது 10க்கு 10 9.9 கொடுப்பேன். இல்ல எனக்கு இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோவாற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆயிடுச்சு. கண்டென்ட் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு சீன்லயுமே எமோஷன் இருக்கு. ஆனா அந்த எமோஷனை பிரேக் பண்ற அளவுக்கு நெக்ஸ்ட் சீன் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? திருப்தியா வரேன், மனசு திருப்தியா வரேன். நான் தோ ஐ எம் டாக்டர் ஜெயராஜ், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கபடி கோச், ரிட்டையர் பென்ஷனர். அந்த டெக்னிக்கில் நானும் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன். அர்ஜுனாவோட கணேசனுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. என்னை வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு போவாங்க. சுப்ளிகேன் தான் என் வீடு, கூப்பிட்டு போவாங்க, சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க தான் துருவ விக்ரம் சொல்லி கொடுத்தீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன் ஒரு 6 மாதம். அது பிறகு அர்ஜுனாவோட கணேசன் சொல்லி கொடுத்தாங்க. அங்கங்கே ட்ரெயின் அப் பண்ணி தான் வந்தார் உள்ள. அதனால ரியல் கபடி பிளேயர் எங்களுக்கு நல்லா பண்றாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி விளாண்டாரு? எப்படி அவர் ஃபர்ஸ்ட் அதை கேட்ச் பண்ணிட்டாரா கபடியோட? இல்லை நல்லா டெக்னிக்கே நீட்டாக பண்ணிட்டாருங்க. அந்த கார்னர் கேட்ச் எல்லாம் நீட்டாக பண்ணுறாரு. அதே மாதிரி லீடிங் லெக் ரைடுன்னு சொல்லுவோம், போயிட்டு கார்னரை தொடுறதெல்லாம் ரொம்ப அருமையாக தொடுறாரு. ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி. ஆமாம், அதெல்லாம் நான் ரொம்ப நல்லா ரசித்தேன். மாரி செல்வராஜ் அவர் சொல்லும் போது எந்த மாதிரியான ஒரு பிளேயரை கிரியேட் பண்ண உங்கள்கிட்ட சொன்னார் உங்ககிட்ட இந்த படத்துக்காக? ஒரு நல்ல பிளேயராக உருவாக்கணும் சார், ஒரு இன்டர்நேஷனல் பிளேயராக லெவலில் அவர் வரணும், அந்த லெவலுக்கு உருவாக்கணும்னு சொன்னார். ஸோ அதுக்கு என்ன எஃபர்ட்லாம் போட்டு இருக்குது? எத்தனை இன்ஜுரி ப்ராக்டிஸ் பண்ணுற போதே ஃபிசியோட்ட போவார். ஏண்டா ஜிம்ல இருந்து எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்பாக இருந்துச்சு. அந்த இன்ஜுரியை கிளியர் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் கொடுப்போம், மறுபடியும் ஆடுவார், மறுபடியும் ஆடுவார். நல்ல கேம் போடுவோம் சார். எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸுக்கு மேலே இருக்குது சார். 2 இயர்ஸுக்கு மேலே. 2 இயர்ஸ் உங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 6 or 7 months. அதில் இத்தனை செஷன் இருக்கு, அது பண்ணிட்டு வரும். அதுக்கு பிறகு அர்ஜுனாவோட கணேசன் இருக்காரு, அவர்கிட்ட போனாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா அவருக்கு? ஸ்பாட்டுக்கு போகலாம், நான் சொல்லி தரேன். பிஃபோர் ஷூட்டிங் இது பூரா நான் சொல்லுறேன். பிஃபோர் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்டு, மணலில் ப்ராக்டிஸ், அதில் ப்ராக்டிஸ். ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைச்சது? சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா திருப்தியாக போகிறோம். ஒரு கபடி மேட்ச் கபடிக்குள்ளே இருந்துட்டு ஒரு நல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி திருப்தியாக போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ 10க்கு எத்தனை மார்க் போடலாம் அந்த படத்துக்கு? 10க்கு என்னையை பொறுத்தவரை 7.5 to 8. ஸோ உண்மையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் இருக்குதா? படத்தில் காமிச்ச மாதிரி காஸ்ட் வச்சுலாம் இது பண்ணிடுவாங்களா? இப்போ அதிகமாக இல்லை சார். இப்போல்லாம் அதிகமாக இல்லை என்னை பொறுத்த இருந்தது. அப்போ எந்த மாதிரி இருந்தது அது? அவ்வளோ இதாக நான் வளர்ந்தது நான் கம்பம், தேனி கம்பத்துலேருந்து வந்தவன். அதில் எங்கள் ஏரியாவில் அவ்வளோவா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். இன்றைக்கும் போனால் வீட்டில் சாப்பிடுவோம். கபடி ஜெயராஜன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நல்லா முன்னாடி எந்த காலம் இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம் என்னைய பொறுத்தவரை. தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆதித்யவர்மாவும் சரி மகானும் சரி அதுலேயும் நடிப்பு நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மனத்தி கணேசங்கிற அவங்களுடைய கதையை வந்து எடுத்திருக்கனால அதில் வந்து எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எவ்வளோத்துக்குள்ள உயர்ந்திருக்காரோ அதை சொல்லியிருக்கனால இதில் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நடிப்புலேருந்து எல்லாமே நல்லா எடுத்திருக்காரு. கபடி சீன்ஸ்லாம் எப்படி இருக்குது? கபடி சீன்ஸ்லாம் நல்லா விளையாண்டுருக்காரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்க மாட்டார் துருவ விக்ரம் அண்ணா. இதில் வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்து சூப்பராக ஆடிருக்காரு. நல்ல ஒரு பிளேயர் மாதிரி விளையாண்டுருக்காரு. அவ்வளோ படம் அவ்வளோ அரசியல் வந்து அதை பற்றி நம்மளுக்கு தெரியுதுல்ல. தேங்க்யூ.
சென்டிமெண்ட் ப்ரோ, சென்டிமெண்ட். அவங்க அப்பா கஷ்டப்பட்டது அவருக்கோசம் நல்லா இருந்துச்சு bro. சூப்பரா பண்ணியிருந்தாரு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. எல்லா ஆக்ஷன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாம் நல்லா பண்ணி டைரக்ஷன் சூப்பரா. விக்ரம் சாரோட சன் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவரு சேது சார் எப்படி விக்ரம் சார் பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. நல்ல இந்த படம் வந்து கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா பாருங்க. தேங்க்யூ வெரி மச். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் சாங் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபோட்டோகிராஃபி செமையா பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்லாம் செமையா பண்ணியிருக்காங்க. கபடி பிளேயரு, இந்தியா கபடி பிளேயர் வந்து எல்லாருமே சூப்பராக கோச்சிங் பண்ணியிருக்காங்க. செமையா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் டேஸில் வந்து நடந்த ரியல் ஸ்டோரி வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களில் அதாவது வந்து உயர்ந்த ஜாதி அந்த கேஸ்டில் வந்துட்டு அந்த தாழ்ந்த ஜாதி வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க சொல்லிட்டு எப்படி மேலே வந்திருக்காங்க சொல்லிட்டு பார்த்து இந்த படத்தில் ரியலாகவே காமிச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்டதை இப்போ நான் படத்தில் லைவாக பார்த்துருக்கேன். துரு சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்ல செம்ம ஆக்டிங், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. முக்கியமாக அந்த வேடனோட சாங்ஸு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. அதாவது அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் கேட்ட கதையை வந்து லைவாக நான் பார்க்கேன். நானும் வந்து தென் மாவட்டம் தான், திருநெல்வேலி தான். பட் ஆனால் இதை லைவாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கூஸ்பம்பாக இருக்குது. இல்லை எல்லாம் நிறைய கேரக்டர்ஸ்லாம் நல்லா ரொம்ப எல்லா கேரக்டர்ஸும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யாருமே குறை சொல்லவே முடியாது. அல்டிமேட்டாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். புரியல. ரியல் இன்சிடென்ட் தான். 100% ரியல் இன்சிடென்ட் தான் இது. இது எதுலையுமே வந்து ஃபேக்லாம் கிடையாது. ரியல் இன்சிடென்ட் தான். ஏன்னா எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன். நான் அது அந்த கேஸ்ட்லாம் நம்ம பேச வேண்டாம். பட் இது இந்த ஒரு தாழ்ந்த ஜாதியிலேருந்து எப்படி ஒருத்தன் வந்து மேலே வரான், அந்த மேல் ஜாதி வந்து அடக்குமுறை வந்து எப்படியே வந்து அவனோட உழைப்பால் அவனோட ஹார்ட் ஒர்க்கால் எப்படி வெளியே வரான்னு தான் காமிச்சிருக்காங்க. தவிர மற்றபடி நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம் அந்த மாதிரி சமுதாயம்லாம் யாரும் இது காட்டல. ஜென்ரலாக காமிச்சிருக்காங்க. இருக்கு, நிறைய சீன்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. புரியல. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். அமீர் வந்து அல்டிமேட். அவரு தான் ஆக்சுவலா. புரியல. பசுபதி அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அமீர் வந்து பயங்கர. அவரு ஆக்சுவலா அமீர் சொல்ல முடியாது, அது ரியல் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அவரோட இதுதான் ப்ளே பண்ணியிருக்காரு. செம்ம அல்டிமேட்டா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. இல்ல வட சென்னையோட கம்பேர் பண்ண இது வேற கம்ப்ளீட்டா. அதை விட இது ரியலா நல்லா இருக்கும். ஏன்னா தென் மாவட்டத்திலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இங்க இருக்க சென்னையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஒரு கொடியும் தூக்க முடியாது, யாரும் கூட தூக்க முடியாது. படம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அங்க யாரும் கேஷ்லாம் காட்டவே இல்லை. நல்லா இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரியல் ஸ்டோரியா எப்படி காமிச்சிருக்காங்க. அவார்ட்லாம் தெரியல பிரதர். நல்லா நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இருக்கு ப்ரோ. தீபாவளிக்கான படம், கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா பைசன் தான் தீபாவளிக்கு. இல்ல எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது தெரியுது ப்ரோ. அது ஒப்பனா சொல்ல முடியாது. இரண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை பேசியிருக்காரு. கேஸ்ட் பத்தி பேசியிருக்காரு, அரசியல் பத்தி பேசியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்ல என்ன அரசியல் பண்றாங்க அதெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆமா ப்ரோ. எனக்கு அவரை பர்சனலா தெரியும். மனத்து கணேசன் எங்க ஊர் பக்கத்து ஊர் தான். ரயில்வே பண்ணியிருக்காரு. மனத்தி கணேசன் பக்கத்து ஊருக்காரு அது. கண்டிப்பா எல்லாமே இருக்கு ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே இருக்கு. அப்படியே காட்டியிருக்காங்க. அது அவ்வளவா தெரியல ப்ரோ. ஆனா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்காங்க அரசியல்லாம். கொஞ்சம் நேர்ல கண்டிப்பா பார்த்திருக்கேன். இருக்கு. துருவ நல்லா பண்ணிருக்கு. அப்படி பேரே வாழ்ந்திருக்காரு. சாங்ஸ் அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ணி போல. ஆனா நல்லா பண்ணிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மீறி நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபுல் என்ஜாய்மெண்ட். நல்லா நடிச்சுக்கிறார். நல்ல ஆக்டிங். சூப்பரா இது படம். பக்காவா இருக்குது படம். அதனால தான் சொல்றேன். நான் இன்னொரு வாட்டி கூட பார்க்கணும். கண்டிப்பா இது அவார்டு படம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. பைசன் சூப்பர் படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க.
எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலி மெம்பர். நல்லா இருக்குமா, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிச்சயமா எல்லாரும் வந்து ஆமா நல்லா இருக்கு. அதே மாதிரி போர் அடிக்காம படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த ஊரோட வாழ்வியல் எப்படி காட்டியிருக்காங்க? வாழ்க்கை அங்கே நடக்கிறது அப்படியே எடுத்துருக்காங்க சார். இவர் வாரி செல்வராஜ் பக்கத்து ஊருக்காரு தானே. அதே கிராமத்தில் அங்கேருந்து ஒரு 10 மைல் அங்கே இருக்காரு மாரி செல்வராஜ் கிராமம். இது இந்த பக்கம் திருச்செந்தூர் பக்கம் இருக்கு. சார் அவர் 10 வருஷத்துக்கு முந்தைய ஆனந்த விடல மாரி செல்வராஜ் எழுதினாரு. எனக்கு வந்து மாரி செல்வராஜ் நான் ஆனந்த விட ரெகுலராக படிக்கிறவர். யார் இந்த ஆள் இவ்வளோ நல்லா எழுதுறான்னு யாருன்னு கேட்டேன். அப்புறம் அந்த பரியர் பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாரி செல்வராஜ் அங்கே உள்ள ஆளுன்னு எனக்கு தெரியும். புரியுங்களா? படத்துல கபடி சீன்ஸ் அதெல்லாம் எப்படி? சார் கபடி திரு வந்து இவ்வளோ தூரம் வந்து 2 இயர்ஸ் ஒன்று ப்ராக்டிஸ் சார். அது ப்ராக்டிஸ் கொடுத்தவர் அது கணேசன். கபடி பிளேயர் எப்படி ஆடுவாரோ அதை விட நல்லா ஆடுறாரு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.